ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான அன்பினேசு நற்செய்தி ஜெபக்குழுவின் சார்பிலும் ஜெபக்குழு குடும்பங்களின் சார்பிலும் இணையதளத்திலே ஒளிபரப்பாகிற ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் இந்த 2026 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, புதிதாய் பிறந்திருக்கிற அந்த புத்தாண்டிலே, இந்த புதிய நாளிலே உங்களை முகமுகமாய் சந்திக்க செய்த தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் ஆண்டவர் கால்பதிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருந்த வாக்கு தத்தத்தை, திறவுகோல் வாக்கு தத்தத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. 2025 ஆண்டு இறுதி வரை நம்மை பாதுகாத்தவர் 2026 ஆண்டுக்குள்ளாய் நுழையும்படியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் அன்பினேசு நற்செய்தி ஜெபக்குழுவுக்கென்று, ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்கென்று பிரத்யட்சமாய் 21 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து உபவாசத்தோடு ஜெபித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இணைச்சட்டத்தின் புத்தகம் முதல் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. இணைச்சட்டத்தின் புத்தகம் உபாகமம் புத்தகம் முதல் அதிகாரம் 11வது இறைவார்த்தை. உங்களை பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இப்போ இருக்கிறது இல்லை, இன்னும் பெருக்கத்தை கொடுக்க போகிறார். இந்த புதிய ஆண்டு இந்த புதிய நாளில் இருந்து ஒரு விசேஷித்த பெருக்கம் வரப்போகிறது. ஆமேன். உங்கள் விசுவாசத்திலே ஒரு பெருக்கம், உங்கள் அபிஷேகத்திலே ஒரு பெருக்கம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதத்திலே ஒரு பெருக்கம் வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வரப்போகிறது. இதுவரை அடைக்கப்பட்டிருந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. வேதம் இவ்விதமாய் சொல்கிறது, உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணும்படியாய் வாக்களித்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். வாக்களிக்கிறார். சொல்லியபடியே ஆண்டவர் செய்கிறவர். சொல்லியபடியே வாக்கு தத்தம் செய்து அவர் அப்படியே நடத்துகிற தேவர். இந்த புதிய ஆண்டிலே வாக்கு தத்தம் செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். உங்களை பெருகச் செய்வாராக. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கொடுத்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை தான் இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீ கேட்கின்ற என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனை, பிரியமான தம்பி தங்கையே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியும் அடைக்கப்பட்டது போல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கென்ற ஒரு பதிலே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வரப்போகிறது, ஆசீர்வாதம் வரப்போகிறது. அது இந்த நாளிலிருந்து தொடங்க போகிறது. இப்பொழுது இருப்பது அல்ல, இப்போது இருக்கிறது மாதிரி 1000 மடங்கு, பல மடங்கு அபிஷேகம் பெருகும். பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில், ஊழியத்தில், உங்கள் கையின் பிரயாசங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதத்தை காணப்போகிறீர்கள். ஆமேன். வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஆபிரகாம் என்ற தேவ மனிதனை தேவன் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கும் போதே தொடக்க புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 7 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்க போகிற, உன் வாழ்க்கை, உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ யார் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களாம் ஆசீர்வதிக்கப்படுப்பா. உன்னை கொண்டு பெரிய ஜாதியாக்க போகிற. எந்த நிலையில் இருந்தார்? கொஞ்சம் மயில் அம்மானு கூப்பிட ஒரு மழலை செல்வம் இல்லை, ஒரு குழந்தை செல்வம் இல்லை, ஒரு குழந்தை வாக்கியம் இல்லை. வாழ்க்கை வனாந்தரம் போல் இருக்கிறது. ஆசியில் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வேண்டிய ஆசீர்வாதம் இல்லை. ஐயா, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. என்னை கண்ணீரோடு கூட நிற்கிறாயோ, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த ஆண்டு உங்களை பெருக பண்ணுகிற ஆண்டு. ஹல்லேலூயா. அன்பினேசு நற்செய்தி ஜெபக்குழுவுக்கும் ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்கும் கொடுத்திருக்கிற தேவன் கொடுத்த வார்த்தை, உங்களை பெருக பண்ணுவாராக. நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம்
பல மடங்கு, 1000 மடங்கு பெருக்கம். இந்த நேரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க இந்த வேளையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லியபடியே, வாக்குத்தத்தம் செய்தபடியே வேதம் சொல்லுகிறது. இணைச்சட்டத்தின் புத்தகம் 1:11 வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் செய்தபடியே அவர் அவனுக்கு சொல்லியபடியே செய்தார். என் வேதம் சொல்கிறது. தொடக்க நூல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, அவரை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். மிகவும் மிகவும் மிக மிக அதிகமாய் திரளாய் பெருக பண்ணுகிற தேவன் யாருக்கு? தேவனுடைய வார்த்தையின்படி நடந்த தேவ மனிதனுக்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனை ஆராதித்து வழி விலகாதபடி தேவனுடைய பாதையிலே கடந்து போன அந்த தேவ மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். எனக்கு அருமையானவளே, கொஞ்சி மயில எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தம்பி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். இந்த ஆண்டு நீ கர்ப்பத்தை சுமக்கிற ஆண்டு, இந்த ஆண்டு உன்னுடைய வழிவாசல்களை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டு, இந்த ஆண்டு உன் கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கிற ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிற ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று இரவு சுமார் 10 மணி இருக்கும், ஒரு அருமையான மகள் என்னை காணும்படியாக வந்திருந்தார்கள். எனக்கு அருமையானவர்கள், அவர்கள் சொன்ன வார்த்தை என் இருதயத்தை உடைத்தது. சாகும் தருவாயில் இருந்தே சுமார் 7 வருடங்கள் 6-7 வருடங்கள் கடந்து போனது. குழந்தை செல்வம் இல்லாதபடி சாகும் தருவாயில் இருந்தே என் சொந்த ஊரை விட்டு வந்துவிட்டேன். நானும் என் கணவரும் வந்துவிட்டோம். என் குடும்பங்கள் எங்களை தள்ளிவிட்டார்கள், உதாசீனப்படுத்தி விட்டார்கள். கண்ணீரோடு இருந்து சாகுகிற நிலையில் இருக்கும்போது இந்த இடத்திற்கு வந்தேன். இங்கே குணமளிக்கும் உபாச ஜெபம் புனித சகாய அன்னையின் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் நடக்கின்ற ஜெபத்திற்கு வந்தேன். என்னோடு கூட கர்த்தர் பேசினார். எங்களுக்காக விசேஷமாக ஜெபித்தீர்கள். கர்த்தர் எங்கள் நிந்தைகளை நீக்கினார், எங்களை பழுகச் செய்தார், பெருகச் செய்தார். நாங்கள் இருந்தபடி அல்ல, 2 குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆண் குழந்தை 1, பெண் குழந்தை 1 கொடுத்து எங்களை தேசத்திலே உயர்த்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கை வனாந்தரம் போல் இருந்தது, எங்களுக்கு சொந்த குடியிருப்பெல்லாம் ஆண்டவர் கொடுத்து எங்களை நடத்தினார் என்று சொல்லி கண்ணீரோடு கூட அழுது கொண்டு சொன்னார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அதே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே அருள்நாதர் இயேசு உங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. சொல்லியபடியே வாக்குத்தத்தம் உரைத்தபடியே அந்த வாக்குத்தத்தத்தை நம்பினார். அது அவருக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. சாராளின் கற்பம் செத்து போயிருந்ததையும் அவன் எண்ணாதிருந்தான். அப்படின்னா எந்த சூழ்நிலையில் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதற்கு, என் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சாராள் பாட்டி 90 வயது, மருத்துவம் செய்ய முடியாது, மருந்து வேலை செய்யாது, மனிதர்களால் எதுவும் செய்ய முடியாது. எல்லா சூழ்நிலையும் இப்படி இருந்தாலும் ஆனால் தேவனால் கூடும். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்ல வாய்க்கும், கட்டளையிட நிற்கும். அவர் சொல்கிறார், இந்த ஆண்டு உங்களை இருப்பதை விட 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இல்லைம்மா, இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை. தேவனை தேடுவதே உங்கள் இருதயம் வாழும். ஆமேன். ஆண்டவர் சமூகத்தில் கதறி கண்ணீர் விட்டு ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதை அநேகர் காணப்போகிறார்கள். எந்த இடத்திலே, எந்த ஜனத்தின் மத்தியிலே, எந்த தெருவிலே, எந்த திருச்சபையிலே நீ தலை குனிந்து தள்ளப்பட்டு உதாசீனப்பட்டு இருந்தாயோ, அதே இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவரின் சிரசை உயர்த்த போகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. என்றைக்கும் அல்ல, இந்த நாளிலிருந்து அது நடக்கப் போகிறது. நீ விசுவாசி, அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது இந்த 2 பேரும் தான் இருக்கிறாங்க, தாத்தாவும் பாட்டியும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்க்கையை பழுகும்படியாய் பெருகும்படியாய்
காரியம் வந்தது. தொடக்க நூல் புத்தகம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் விதமாய் சொன்னார் 5ஆம் வசனத்தில், ஆபிரகாம் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன கூடுமோ. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வாக்கு தத்தம் நமக்கு சொல்கிறது. இணைச்சட்டம் 1 அதிகாரத்தில் 10வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது, நீங்கள் விண்மீன்களைப் போல நட்சத்திரங்களைப் போல திரளாக பெருகுவீர்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அவன் வாழ்க்கையிலே கொஞ்சம் மையில குழந்தை செல்வம் இல்லாத போது ஆண்டவர் சொல்கிறார், நீ உலகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கியே, ஏதோ ஒரு மனிதனை நம்பி இருக்கிறாயே, இதோ உன் படிப்பை நம்பி இருக்கிறாயே, உன் பலத்தை நம்பி இருக்கிறாயே, பலத்தை கொடுத்த என்னை நம்பு. நான் அல்லவா உனக்கு கிருபை தந்தேன், நான் அல்லவா உனக்கு அபிஷேகம் தருகிறவர், நான் அல்லவா என் ஜீவனை கொடுத்தவர், நான் அல்லவா சிலுவையில் உனக்காக மரித்தவர். என்னிடத்தில் நீ திரும்புவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா, உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். வாழ்க்கையில இருளாய் இருந்த போதும் வானத்தை அண்ணாந்து பார்த்தா ஆண்டவர் சொன்னா, நட்சத்திரங்கள் என்ன கூடுமோ, விண்மீன்களை என்ன கூடுமோ, அப்படியே உன் சந்ததி இருக்கும், அப்படியே உன் வழி மரபு இருக்கும். பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் இருட்டா இருக்குது, வாழ்க்கையே இருட்டா இருக்குது. ஆனால் ஆண்டவர் வெளியே அழைக்கிறார், வா வெளியே, நீ இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து என்னை நோக்கி பார். வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களா, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டதில்லை. ஆமேன். வானத்து நட்சத்திரங்களை போல திரளாய் பெருக பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் உன் பிரச்சனையிலிருந்து முதல்ல வெளியே வந்து ஆண்டவர் விசுவாசித்து ஆண்டவர் சமூகத்தில் நில. இந்த ஆண்டவர் என்னை திரளாய் பெருக பண்ண போகிறார், என்னை என் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொடுக்க போகிறார். இது வரை இல்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த 2026ஆம் ஆண்டு முதல் தேதியிலிருந்து இந்த 365 நாட்களும் 12 மாதங்களும் 52 வாரங்களும் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க அவர் கொடுக்க போகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இதுவரை ஏதோ ஒரு குறையோடு இருந்தீர்கள், இன்றைக்கு நிறைவானவர் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நிறைவானவர் வரும் பொழுது குறையெல்லாம் நீங்கி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தாம் சொல்லியபடி ஆபிரகாமுக்கு செய்தவர். நான் உனக்கு சொன்னபடி உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் அப்படியே செய்தாராம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கொண்டு நின்றார். வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்வதற்கு முன்னதாக அவனோடு இருந்த லோத் பிரிந்து போயிட்டார். அவர் சொன்னார், நீ பாரு, கண்ணை ஏறெடுத்து பாரு, உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. அவர் கண்ணை ஏறெடுத்து பார்த்தாரு, செழிப்பாக இருந்த தேசத்துக்கு அவர் போயிட்டாரு. இப்போ அப்படியே நிற்கிறாரு. ஆபிரகாமை பார்த்து சொன்னார் ஆண்டவர், நீ வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இடம் கொண்டு பெருகுவா, திரளாய் பெருகுவா. ஆம், எனக்கு அருமையானது. ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும், உங்கள் சந்ததி மேல் தங்கும், உங்கள் கணவர் மேல் தங்கும், உங்கள் குடும்பத்தின் மேல் தங்கும், உங்கள் ஸ்தலத்தின் மேல் தங்கும். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் குடியிருப்பிலை தங்குவதையும் உங்கள் கூடாரங்களில் இருப்பதையும் இது முதற்கொண்டு நீங்கள் காணப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான தங்கச்சி ஒரு நாள் இவ்விதமாய் சொன்னார், நான் இந்தியாவில் இருக்கிறேன், எனது கணவர் பிரான்ஸில் இருக்கிறாரு, நாங்கள் இங்கேருந்து அங்கே குடியேறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் குடிபெயர்ந்து போக முடியாதபடி சில பிரச்சனைகள் மத்தியில் நான் இருக்கிறேன். ஏன்னா பிரான்ஸில் உள்ள குடியுரிமை எனக்கு கிடைக்கவில்லை. மனைவி இங்கே இருக்கிறார், கணவர் பிரான்ஸ் நாட்டில் சொந்த நாட்டுக்காரர் அவர். எனக்கு அருமையானவர்களே, நன்றாய் கவனிங்கள். ஜெபித்தார். இதுபோல ஒரு நியூ நாட்கள் வந்தது. அதற்கு முன்னதாய் என்னை சந்திக்கும்படியாய் வரும்பொழுது வழியிலே சந்தித்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், இந்த எக்ஸ்மஸ், இந்த நியூ இயர் உன் கணவரோடு நீ இருப்பாய் என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, அப்படியே கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தார். இன்றைக்கு அவர்களுக்கு 2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் கையின் பிரயாசத்தில் ஒரு பெருக்கம் வரப்போகிறது. இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் உங்களை பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. உங்கள் சந்ததிக்கு ஒரு பெருக்கம் வரப்போகிறது. உங்கள் கையின் பிரயாசங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம்
பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா. ஆசீர்வாதம் தருகிற அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் தகப்பனே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு உன்னை பெருக பண்ணுவேன், 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், உங்களை பெருக செய்வாராக என்று சொன்னவர், அப்படியே இது வார்த்தையை உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் பெருக்கம் உண்டாகட்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், பூமிக்குரிய ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் தகப்பனே. சரிதுகட சுகம் உண்டாவதாக தகப்பனே. விசேஷித்த விதமா கற்பத்தின் கனிக்காய் கண்ணீரோடு உடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் அடைக்கப்பட்ட கற்பவாசல் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. மழலை செல்வங்களை சுமக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. நீர் அப்படியே கொடுத்து விட்ட தயவுக்காய் நன்றி. உங்களை பெருக செய்வாராக என்ற வார்த்தையின்படி நீர் அப்படியே பெருக பண்ணுவதற்காய் நன்றி தகப்பனே. நீர் அப்படியே குடும்பத்தில் ஒவ்வொரு மேலும் தேவரே அடியான வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்றென்றைக்கும் உமக்கு முன்னதாய் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் வார்த்தையின்படி ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இப்பொழுது இருப்பதை விட 1000 மடங்கு பெருக்கம் உண்டாகட்டும். அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.